5வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்க கேட்போம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். எரேமியா கொடுத்த வார்த்தையை இன்று நம்ம சபைக்கு தருகிறார். அவர் எனக்கு தந்த வார்த்தை, அந்த வார்த்தையை உங்களுக்கு கர்த்தர் தருகிறார். ஆமென் சொல்லலாமே? உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? இதே போல் இன்று இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். என்ன நோக்கம் என்றால் நம்மிலே ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறும்படியாக. ஆமென். இதில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இந்த எரேமியா மீது வைத்த நோக்கத்தை போல கர்த்தர் நம் மீதும் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் நம்மேல நிறைவேறும்படியாக நோக்கம். இதை தட்டி கழிக்காமல் கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுத்து கர்த்தருக்கு முதன்மையான ஸ்தானத்தை கொடுத்தால் கர்த்தர் உன்னை கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல அவருடைய சேட்டைக்குள்ளே உன்னை சேர்த்து எந்த பருந்துக்கும் எந்த சித்திலுக்கும் எந்த காக்கைக்கும் கோழி குஞ்சை கோழி கொடுக்காதது போல ஒருவேளை கோழி கொடுத்தா கூட உன்னை அரவணைக்கிற தேவன் எந்த உபத்திரவத்திற்கும் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று வாக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஒன்னே அவருடைய சித்தம் நம்மேல நிறைவேற அவருடைய நீதியை கடைபிடித்து நடக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமே?